அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் சமாதானத்தின் ராஜா, அவர் சமாதானம் என்று உங்களோடு கூட இருக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கு உயிர்த்தெழும்பின நாளில் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? எப்படிப்பட்ட பிரச்சனையா உனக்கு இருக்கலாம், முதலாவது நீ சமாதானமாய் சமாதானமாய் இருந்தால்தான் நாங்கள் ஒரு தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இலக்குவாக இருக்கிறேன். ஆகவே நாம் பயப்படுவோமாக இருந்தால் சமாதானம் எடுக்க முடியாது. தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற பொழுது, நீ பயத்தின் ஆவியை பெறவில்லை, பலத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டாய். அன்பு, தெளிந்த புத்தி, அப்படியான ஒரு ஆவியானவரை நீ பெற்றிருக்கிறாய். ஏன் பயப்பட வேண்டும்? ஆக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த பயம் முதல்ல இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு அந்த பயம் போய்விட்டது. அவனால் வழங்கப்பட்ட சீசன் தீமோத்தேயுவுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நானும் நீங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் சமாதானத்தோடு நடக்கிற பொழுது, சமாதானம் இல்லாதவர்களுக்கு மற்றவர்களுக்கு சமாதானத்தின் செய்தியை சொல்லி நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இதை விட்டு அவர்களிடத்திலே போய் நாம் புலம்பி ஒப்பாரி வைப்போமாக இருந்தால் நம்முடைய தெய்வத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம், நம்முடைய இயேசுவை நாம் அவமானப்படுத்துகிறோம். மிக கவனமாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துக்கு வர பாருங்கள்.